வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தெரிந்தோ இல்லை தெரியாமலோ மற்றவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவருக்கு சாதகமாகவே மாறிட்டு வருது. அதாவது கடந்த ஆண்டு கரூரில் நடந்த சம்பவம் முதல் இன்னைக்கு வில்லிவாக்கம் தீநகரில் தேர்தல் பிரச்சாரம் நடக்க இருந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறதால அவரோட பிரச்சாரம் ரத்தானது வரை அவருக்கு அது ப்ளஸ் பாயிண்டாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சில தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகளுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகாமலே அவருக்கான கூட்டம் கூடி மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னையில் மாதவரம், அப்புறம் விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளில் எல்லாம் வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கலுக்கே பொதுக்கூட்டத்தை மிஞ்சும் அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதனால் அப்படி வர கூட்டமெல்லாம் விஜய்க்கு ஓட்டாக மாறுமா? அவங்க அரசியல் பற்றி புரிஞ்சுதான் வராங்களா? விஜய் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாரா, இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆவாரா அப்படின்னு கிண்டலாக பேசுகிற நிலைமையும் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்லாம் அவருக்கு எதிரான வம்பான பேச்சுக்களும் விமர்சனங்களும் பிரச்சாரங்களும் வரிசை கட்டி நிற்குது. ஆனாலும் அவர் உயிர் காக்க உதவுற அவசர சேவைக்கான ஆம்புலன்ஸ் வண்டி மாதிரி தனி ரூட் எடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்காரு. எங்கே பார்த்தாலும் விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு, விசில் சின்னத்துக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு இளைஞர்களும் பெண்களும் சொல்வதை பார்க்கும்போது அவர்கள் கொஞ்சமும் குழப்பம் இல்லாம தங்களுக்கு யார் தேவை என்பதை தீர்மானித்து கொண்டதை போல் இருக்கு. இதை மற்றவர்கள் முட்டாள்தனம் என்றாலும் அதுதான் கசப்பான நிஜமாக இருக்க போகிறது. அவருக்கு வரும் கூட்டமெல்லாம் ஓட்டு போடுவார்களா என்று நாம் கேட்கும்போது ஏன் போட மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுவதை நாம் கவனிக்க வேண்டும். கூட்டத்தில் பாதி பேருக்கு ஓட்டு போடும் வயசில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா தங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு நட்போடும் உரிமையோடும் கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கான சாதகமான அம்சமாகவும் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட புதுச்சேரி பிரச்சாரத்துல விஜயோட பேச்சு அதை உறுதி செய்வது மாதிரி தான் இருந்தது. அதுல எதிர்கட்சிகளின் கூட்டணி பற்றியும் மக்களை நம்பி மட்டுமே தனித்து போட்டியிடும் தனது நிலை பற்றியும் யதார்த்தமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தெளிவாக பேசியிருந்தார். அதுல சினிமாத்தனம் இல்ல, மக்களுடனான சிநேகம் இருந்தது. அதாவது அவரை தேடி வரும் மக்களின் எண்ணத்தை போல அவர் எப்போதும் கூட்டத்தில் பேசுவது போல் கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் என்ற வார்த்தைகளுக்கு பலம் சேர்க்கிற வகையில அந்த பேச்சு நம்பிக்கையா இருந்துச்சு. விஜய் பற்றிய விமர்சனங்கள் அவருக்கு மேலும் மேலும் பலம் சேர்த்துட்டு இருக்கு. அதாவது ஒரு போரை தோற்காமல் தொடர்வதால் வெற்றிக்கு அருகில் இருப்பதும், அதே நேரம் பலசாலியாக இருந்தாலும் அந்த போரில் எளிதில் வெற்றி பெற முடியாமல் சிக்கி திணறுவதும் தோல்விக்கு சமமாகும். அது மாதிரி உதாரணமாக ஈரானிடம் திணறும் வல்லரசுகளான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி போர் மாதிரி இப்போ இங்க தேர்தல் போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு முதுமொழி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உன்னிடம் காற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லாவிட்டால் நீ மிளகாய் தூளுடன் விளையாடாதே என்பது. அதுதான் அந்த முதுமொழி. அது உண்மைதானே? காற்றை கட்டுப்படுத்த தெரியாம நம்ம கையில மிளகா பொடியை வச்சுட்டு ஊதி விளையாண்டாக்கா என்னாகும்? நாக்குலையும் மூக்குலையும் கண்ணுலையும் ஏறி எரிச்சல் உண்டாகி நாம நிலை தடி மாதிரி கத்தி கதறி கீழே விழுந்து கண்ணா பின்னன் ஆயிடும். ஆனா விஜய்க்கு காற்றை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் விளையாடுறாரு. அது போலத்தான் விஜய்க்கான மக்கள் ஆதரவு பலமான காற்றா வீசிட்டு இருக்கு. அவர் அதை தனக்கான பவர்ஃபுல் ஆதரவாக கையாள தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் தேர்தலில் தனித்து நின்று அவரது எதிர்கட்சிகள் எனும் மிளகாய் தூளுடன் துணிச்சலாக விளையாடுகிறார். இந்த நிலையில் 50 ஆண்டுகள் பழமையான அரசியல் கட்சிகள் எதிரியின் பலவீனத்தை கேலி செய்வதை விட அதுவே எதிரியின் வெற்றிக்கான பலமானால் என்னவாகும் என்பதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஊரெல்லாம் விசில் சத்தம் பலமாவே கேட்குது. அதனால ஊதுற சங்கை ஊதி வைப்போம். கேட்குறவங்க கேட்டால் சரி. நன்றி, வணக்கம்.